ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அவங்களுடைய கடவுள்னு. And Lord, ஆண்டவர் இயேசுவே, according to your word, உங்களுடைய வார்த்தையின்படி, let it be done according to their word. உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் வார்த்தையின்படியே நடக்கட்டும். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், under the authority of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் you are set free. நீங்கள் இப்போது விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். You are set free. நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். You are set free. நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே இயேசுவே என் ஆண்டவர், ஆண்டவரே இயேசுவே என் ஆண்டவர், ஆண்டவரே இயேசுவே என் இயேசுவே என் ஆண்டவர், ஆண்டவர் இயேசுவே என் ஆண்டவர், 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 இயேசுவே என் ஆண்டவர். Praise God. Praise the Lord. Tell this brother to make her repeat this again and again. நீங்க அவங்க திரும்ப திரும்ப இதே சொல்லணும், சரியா? இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், அப்படி சொல்லணும். Come here, please say. நீங்க சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவர், என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே நீ என் ஆண்டவர். Say that, இயேசுவே, you are my family's. இயேசுவே என் குடும்பத்தின் ஆண்டவர், இயேசுவே நீர் குடும்பத்தின் ஆண்டவர், இயேசுவே என் குடும்பத்தின் ஆண்டவர். Can we all repeat together? Come on. எல்லாரும் சொல்வீங்களா? இயேசுவே நீர் என் குடும்பத்தின் ஆண்டவர், இயேசுவே நீர் என் ஆண்டவர், இயேசுவே நீர் என் ஆண்டவர், இயேசுவே நீர் என் குடும்பத்தின் ஆண்டவர், இயேசுவே நீர் குடும்பத்தின் ஆண்டவர், இயேசுவே நீர் என் ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ஆண்டவர், என் குடும்பத்தின் ஆண்டவர், இயேசுவே 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 என் குடும்பத்தின் ஆண்டவர். Now you say this as much time as you can from now on. எவ்வளவு உங்களுக்கு இத சொல்ல முடியுமோ சொல்லிட்டே இருக்கணும், சரியா? Tomorrow morning when you get up, நாளை காலையில எந்திக்கும் போது you will see your mother is absolutely new. அப்படி உங்க அம்மா புதுசா நல்லா சோமாய். Today Jesus will give her a beautiful sleep. இன்னைக்கு ராத்திரி அவங்க நல்லா தூங்குவாங்க. And she will have a good night sleep. நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. Jesus has set her free. ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு முழுமையா விடுதலை கொடுத்துட்டாரு. All the spirits have left her. எல்லாம் விட்டு போச்சு. Now you have to keep on saying. நீங்க இத சொல்லிட்டே இருக்கணும். And make your mommy repeat that அவங்க word. அத சொல்லணும், சரியா? Now you are in charge. நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. பாருங்க அவங்கள. See how beautiful she looks. பாருங்க அவங்க முகத்தை. Jesus has set you free. ஆண்டவர் இயேசு முழுமையா விடுதலை கொடுத்திருக்கிறார். Come on, give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 உங்களுக்கு இப்போ இந்த சின்ன புக் இருக்குதுல, ஜெபம் சொல்லுவோம்ல, அந்த புக் இப்போ கொடுப்பாங்க உங்களுக்கு. எல்லாரும் அதை வாங்கிட்டு போய் அந்த புக்ல உள்ளத, அந்த இங்க படிச்ச ஜெபத்தை நீங்க திரும்ப அதை முழுமையா அதை தினமும் அதை வாசிச்சு நல்லா மனசுக்குள்ள நீங்க பதிச்சு வைக்கணும். நம்ம படிச்சிருக்கிறோம் அதுல, நான் கிறிஸ்துவின் உடல் அப்படின்னு சொல்லி 6வது பக்கத்துல இருக்குது. பயமும் கவலையும் அப்படிங்கிறது 6வது பக்கத்துல இருக்குது. நீங்க அந்த பக்கத்தை எடுத்து நீங்க அதை நீங்க படிக்கணும். நான் கிறிஸ்துவின் உடல், எனவே அழகிக்கு என் மேல் எந்த ஆற்றலும் இல்லை, அப்படி அந்த ஜெபம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம துவக்கத்துல அந்த ஜெபத்தை படிச்சோம். அதை வீட்டுல போய் அந்த ஜெபத்தை படிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. எந்த நோய் இருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்க இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க உங்க குடும்பத்துல விடுதலையை நீங்க பெற்றுக்கிடுவீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல சுகத்தோட இருப்பாங்க. அதனால இந்த புக்கை வாங்கிட்டு போய் நீங்க இதை படிக்கணும். அந்த 6வது பக்கம் பயமும் கவலையும் அப்படின்றத எடுத்து நீங்க அதை ஒவ்வொரு நாளும் அதை படிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பின்னால இன்னைக்கு நம்ம படிச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதை நீங்க This brother took only one line from that book and you saw the power. So this book is full of power of God. இங்க வந்த சகோதரர் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த புக்ல இருந்து எடுத்து சொன்னாரு. நீங்க பாத்தீங்க எவ்வளவு வல்லமை அந்த சகோதரர் மேல இறங்கி வந்துச்சுன்னு சொல்லி. இந்த புக்கு முழுவதுமே ஆண்டவருடைய வல்லமை அடங்கிய இறை வார்த்தைகள் இருக்கு. அதனால அந்த இறை வார்த்தைகளை நீங்க நன்றாக அதை மனப்பாடம் செஞ்சு அப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும். ஒரு சாபமும் ஒரு நோயும் எதுவும் உங்களை அணுகாது. அதனால வீட்டுல கொண்டு போய் அதை நீங்க படிங்க. நாளைக்கு கேட்போம்.
போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல்ல அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான்